இந்த கல்வி விழாவிற்கு தலைமை வைத்திருக்கும் ஐயா பாக்கியம் அவர்களுக்கும் நம்முடைய டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பின் உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சமுதாய தலைவர்களில் ஒருவரான கணேசன் அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கேற்க அழைத்து கௌரவித்த அனைவரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஒரு கல்வி விழா எந்த ஊர்லேயும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற துர்பாக்கியம் ஐயா டாக்டர் ஆரோக்கியமான தலைமையிலான அந்த குழுவினருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் வகுப்பில் நம்முடைய சமுதாயத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கும் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கும் 10-12ஆம் வகுப்புகளில் 80% மேல் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அடுத்ததாக 10-12ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் 2ஆம் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் என்னுடைய நான் ஸ்ரீபெல்லிபுத்தூர் வித்வான் கோவிந்தநாத் தமிழ் கல்வி அறநிலையம் சார்பாக வழங்கப்படும் பரிசை பெற்றிருக்கிற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி. ராஜோடைய பொறுத்தளவு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான். அதுக்கு காரணம் வந்து உங்களை சுற்றி எல்லாமே நம்ம ஆன்மீக பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க. அங்கிட்டு குருசாமி சுவாமிகள், அங்கிட்டு கோபுசாமி, அங்கிட்டு ஞானியார், இவங்க எல்லாருமே இருக்கிறனால நீங்கள் படிப்பு எந்த குறையும் இல்லை. கல்வி பற்றி ஏற்கனவே நம்ம சங்கரலிங்க பாக்கியார் வந்து சொல்லிட்டாங்க. நல்லா எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த ராஜபாளையத்துக்காரங்க வந்து நம்முடைய சமுதாயத்தை வந்து பணிபுரிந்து வருகிறார்கள். அது எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அந்த 7 ஊர்லேயே அதிகமான கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கிறதுக்கெல்லாம் அதனால நீங்கள் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சார்ந்த துறை சார்பாக சொல்லணும்னா எல்லாருமே நம்ம சான்றிதழோ வேற எந்த எதனால தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் யாரையுமே நம்ப வேண்டியதில்லை, மனு கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஆன்லைனில் வந்து வந்துச்சு. அதனால் அது எப்படி வாங்குறது அப்படின்னு எதுவுமே இல்லை. நேராக வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தாலே நம்மளே ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் என்னென்ன தேவை, எது அப்லோட் பண்ணணுங்கிறத தெளிவாகவே அந்த வெப்சைட்டில் இருக்குது. அதனால் யாரையும் நம்பி யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்க பண்ணலாம். அதான் இடைத்தரகளை யாரும் நம்பாமல் நேரடியாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம்னா எல்லா இதுவுமே சரியாக இருந்துச்சுன்னா உடனே வந்து அந்த சான்றிதழ்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து ஆதார் கார்டை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆதார் கார்டு வந்து 10 வருஷம் 20 வருஷம் அவங்க எல்லாமே அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்களும் அப்டேட் பண்ணாதவங்க அந்த ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா அப்பா அவங்களோட சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கும் ஆதார பதிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 18 வயது நிறைவடைந்த அனைவர்களுமே ஆண்டுக்கு 2 முறைக்கு மேலே நம்முடைய வாக்காளர் பட்டியலை சேர்க்கறதுக்கு நம்முடைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய வாக்காளர்களை பட்டியலில் பெயர் சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்க. அடுத்து வந்து நம்ம இப்போ படிப்பு பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு படிப்பு பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் இந்த நோட்டீஸ் ஒவ்வொரு ஆண்டுமே சொல்லும்போது அந்த பரிசு பெறும் மாணவ மாணவிகளுக்கு எந்த தெருவை சேர்ந்தவங்க அவங்க அப்பா பேர் எல்லாமே போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. அதோட முக்கியம் வந்து அந்த அப்பா பேரோட சேர்ந்த அம்மா பேரையும் போட்டு கௌரவிக்கணும். நிறைய குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பா பேரை விட அம்மா பேருக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களுடைய வாத்தியார் யாரு அப்படிங்கிற விவரம் வந்து அப்பாக்களுக்கு வந்து தெரியாது. நம்ம பரிசு வாங்கும் போது அப்பாக்கள் வேணும் மேடையில் வரலாம், நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் அம்மாக்கள் தான் நம்முடைய இவ்வளவு கல்வி பெற்று நல்ல மதிப்பெடுவதற்கு காரணம் வந்து அம்மாக்களை. வாய்ப்பு இருந்து அடுத்த ஆண்டு அம்மா பேரையும் போட்டுட்டு நீங்கள் இன்விடேஷன் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது இப்போ உள்ள ட்ரெண்டு எல்லாமே தெரியும். நம்ம சமூக வலைதளத்தில் வந்து எல்லாமே நம்மளாம் மூழ்கிட்டோம். அது நல்லது வருது கெட்டது வருது. இருந்தாலும் நாங்கள் நல்லதை மட்டும் பயன்படுத்திக்கிறோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம கூமாப்பட்டி, அடுத்ததா நம்முடைய எங்கள் ஊர் மாரியம்மன்
இரண்டாவது இந்திய விண்வெளி வீரர். அவரை பற்றி தான் வரும். இதை மட்டும் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கிறேன். முதல்ல நம்ம கூமாப்பட்டி சொல்கிறாங்க. கூமாப்பட்டி அதனால எப்படி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து அந்த ஊரை எப்படி பெருமையாக சொன்னாருன்னு தெரியல. சொன்ன உடனே எல்லாருமே வெவ்வேறு ஊரில் இருந்து எல்லாருமே கூமாப்பட்டி போய் பார்த்தாங்க. அது பசுமையான ஊர் தான், இருந்தாலும் அவர் தன்னுடைய பெருமைகளை சொன்னார். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பெருமைகள் இருக்கு. அந்த பெருமைகளை மற்றப்பட பார்க்கும்போது எங்க ஊர் நல்ல ஊர், எங்க தெரு நல்ல தெரு, எங்க வீடு நல்ல வீடு, எங்க அம்மா அப்பா நல்லவங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளுமே சொல்ல இருக்கு. அதை மட்டும் நம்ம அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய பெருமைகள் நிறையவே இருக்கு. அந்த பெருமைகளை இன்னொரு ஆளை சொல்லும் போது நம்முடைய பேரண்ட்ஸுமே என் குழந்தை நல்ல குழந்தை அப்படின்னு இன்னொரு ஆளை சொல்லும் போது சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு தெருக்காக பேசுறது எங்க தெரு வந்து அழகான தெரு, இது மாதிரி தெரு எங்கேயுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். அடுத்து அந்த மாரியம்மன் கோயில், அதுல சரியா தவறாக யாருமே யோசிக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப பக்தியில மூலிகை சமுதாயம். நம்ம சாமிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுதான் பூசாரிக்கு கொடுக்குறோம். நம்முடைய கஷ்டங்களை எதுவுமே நம்ம நேரடியாக சாமிகிட்ட சொல்றத விட பூசாரிகிட்ட நிறைய பேர் நம்ம சொல்லிடுறோம். நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லிடுறோம். அது நமக்கு நிறைய வந்து இக்கட்டான சூழ்நிலையை வந்து நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால தயவு செய்து வந்து நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய மனதுக்குள்ள சாமிக்கு நேரம் வந்து நம்ம சொன்னாலே போதும். சாமி வந்து கண்டிப்பா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். நம்ம சொன்ன உடனே சாமி வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து அதை பண்ணிடுவாங்க. நேரடியாக பூசாரிகள் நம்முடைய கஷ்டங்களை கண்டிப்பாக யாருமே சொல்ல வேண்டாம். பூசாரிகள் எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. உங்க ஊரில் சொல்லல, எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. நம்மளுடைய கஷ்டங்களை எதுக்கு இன்னொரு மனிதத்தை சொல்லணும், நம்ம நேரடியாகவே பேசிக்கிறோம். அதே மாதிரி அடுத்து அந்த விண்வெளி வீரரை பற்றி சொல்ல பார்த்தோம். ஏற்கனவே 41 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நம்ம இந்திய விண்வெளி வீரர் வந்து விண்வெளிக்கு சென்றார். அதே மாதிரி இந்த 41 ஆண்டுகளுக்கு பின்னர் சுபான்சு சுக்லா என்ற ஒரு விண்வெளி வீரர் இருக்கார். எல்லாருமே சொல்லுவாங்க அவருக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். உண்மையா சொல்லணும்னா அவர் வந்து பெருமை, நம்முடைய இந்தியாவுக்கு பெருமையில சேர்ந்திருக்காரு. தவிர அவர் 1 பைசா கூட சம்பளமா ஊதியமா எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து நம்ம சொல்றேன். அதனால அவரு என்ன பண்றாருன்னா, அவருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த இடத்துல சொல்லணும்னாலும் நம்முடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோமா, அதே மாதிரிதான் அவர் வந்து இங்கிருந்து போற விண்வெளிக்கு போகும்போதுமே நம்முடைய இந்து மதத்தை சேர்ந்த ஜெயின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது எல்லாருமே பொருள் கொண்டு போவாங்க. பொருள் கொண்டு போகும்போது நம்ம ஊருக்கு என்ன பெருமை, அந்த பொருளை கொண்டு போகணும் அவர் வந்து நினைச்சாரு. நினைக்கும் போது என்னன்னா, இந்த அல்வா இதே மாதிரி நம்முடைய இனிப்பு வகைகள்லாம் இருப்பாங்க, நமக்கு பெருமையாக அல்வா, பருப்பு இதெல்லாமே கொண்டு போனாரு. ஏங்க நீங்க கொண்டு போக வேண்டிய பொருளே ரொம்ப கம்மியான பொருள்களை கொண்டு போகணும், இந்த சூழ்நிலையை இதை ஏன் கொண்டு போகணும்னு அவங்க கேட்டாங்க. நிருபர்கள், விஞ்ஞானிகள், மற்ற விஞ்ஞானிகளை கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் வந்து, இந்த நம்ம விண்வெளியில ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கு நாங்க போய் எங்களுடைய நாட்டினுடைய இனிப்பு வகைகளை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு நம்முடைய பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன தேவையோ நம்முடைய உடலுக்கு நம்முடைய உயிருக்கு நம்ம அங்கே போயிட்டு நிம்மதியாக வரணும் அப்படிங்கிறத என்ன தேவையோ அதை கொண்டு கொண்டு. ஆனால் அவர் இல்லை, நம்முடைய பாரம்பரியமான இனிப்பு வகைகளை கொண்டு போய் அதை அங்கே கவனிச்சுட்டு அடுத்து வந்து அங்கே இருந்து அவர் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மதத்தை சார்பும் இல்லை, நம்முடைய பண்பாடை பிரதிபலிச்சிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு இதை வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இந்த ராஜவேந்திர நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எல்லாருமே பெருமைப்பட்டுக்கணும். தொடர்ந்து வேற நம்முடைய நாம் வசிக்கும் அந்த 7 ஊர்ல இப்படி தொடர்ந்து சமுதாயத்தின் சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியுமே யாருமே கல்வி விழாவாக நடத்தல. அதே மாதிரி உதவி திட்ட விழாவும் நடத்தல. இது வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே நீங்க ராஜவேந்திரக்காரர் எல்லாமே பெருமைப்பட்டுக்கிற வேண்டிய விஷயங்கள். அடுத்து வந்து நம்முடைய ஏற்கனவே சொன்ன எல்லாருமே தெரிஞ்சதுதான், நம்முடைய சமுதாயத்தை எல்லாமே விட்டு கொடுத்து போற சமுதாயம் தான். நம்முடைய பக்கத்து வீடு எல்லாமே நம்முடைய உறவுகளாக தான் இருப்பாங்க. நம்முடைய பாத பிரச்சனை இருக்கும், நம்முடைய சொத்து பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பாக்கள் அம்மாக்கள் தான் பிடிவாதமா அந்த காலத்துல இருந்து போயிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. நம்மளுடைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோட நம்முடைய மனநிலை வந்து வேற எந்த இதுலையுமே எந்த வேலையிலையுமே நம்முடைய ஈடுபாடாக செய்ய முடியாது. அதனால இந்த பக்கத்தில் இருக்காங்க, நம்ம என்ன ஒரு ஆபத்துனாலும் ஒரு நைட்டு 12 மணிக்கு நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் உள்ள பாட்டியோ தாத்தாவோ உடம்பு சரியும் ஆகுது, நமக்கு உதவி பண்ண
வீட்டில் உள்ள ஆம்படையாளர்கள் எல்லாரும் வேலைக்காக தான் போயிட்டாங்க. ஆனா அப்போ வந்து நம்முடைய உறவு, நம்முடைய அண்ணன் தம்பி எல்லாம் அடுத்த தெருல இருப்பாங்க. ஆனா அப்ப நமக்கு உதவி பண்ண வேண்டியவங்க வந்து நம்ம பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டுக்காக அவங்ககிட்ட வந்து பகைமைகளை உருவாக்காம நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஏதோ ஒன்று விட்டு கொடுத்துருந்தோம். அந்த சோறு போனாலும் நம்ம ஒன்றுமே இல்லை, சரி நீங்களே வச்சுக்கீங்கயா அப்படின்னு விட்டு கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்களை இது அவரே சொல்லுவார், நீங்க சோறு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால விட்டு கொடுக்குற மனநிலையை நம்ம எல்லாருமே அடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய உறவுகளை வந்துட்டு சொல்லிக் கொடுக்கப்படுறாங்க. உறவுகள்ங்கிறது நம்முடைய கூட பிறந்தவங்க யார் யாரு, நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தாத்தா பாட்டி, இவங்களை எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்க்குற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து நம்முடைய திருமணங்கள், ஃபங்க்ஷன், திருவிழாக்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைகளை கூப்பிட்டுட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு நம்முடைய கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய சமுதாயம் மக்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கல. ஆனா இப்போ வந்து நீங்க எந்த ஒரு திருமண நிகழ்ச்சினாலும் என் மகளுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய வீட்டுக்கு உறவினர்களோ யாரும் வந்தாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை காட்டிட்டு என் மகன் எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு மற்றவங்கள நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடியே பெருமையா இங்க சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்முடைய இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.